Hi everyone, welcome back to the channel. In class 12 நீட் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். நீட் சீரிஸில் ஃபிசிக்ஸில் என்ன சாப்டர் பார்க்க போகிறோன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இதில் கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகம், 2-3 கொஸ்டின்ஸ் ஆச்சு, மினிமம் 2 கொஸ்டின்ஸ் ஆச்சு வருது. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் எந்த சாப்டர் வேணுன்றதை கேளுங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சாப்டரோட ஃபார்முலா லாஜிக்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகே, இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எ ஸ்மால் சிக்னல் வோல்டேஜ் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க விடி வந்து V0 sin ஒமேகா டி இஸ் அப்ளைட் அக்ராஸ் த ஐடியல் கெப்பாசிட்டர்னும் கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ கெப்பாசிட்டர் கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, கரண்ட் லாகா லீகா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்கள். ஸோ எல்சிஆர் இந்த சாப்டரோட அந்த லாஜிக்ஸ் 3 லாஜிக்ஸ் அப்படியே பார்த்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர் இருக்கும், நெக்ஸ்ட்டு என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா இண்டக்டர் பார்த்துருப்போம். இண்டக்டர் பார்த்துட்டு அப்புறம் தான் வந்து கெப்பாசிட்டர் பார்த்துருப்போம். சரியா? இதில் கரண்ட் வந்து சேம் பேஸில் இருக்கும். இது மைனஸ் லேக்ஸ் பை π/2ன்னு இருக்கும். I lags by π/2. இதில் தான் I leads by π/2. இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். சரியா? ஸோ இது மைனஸு, இங்கே ப்ளஸ், லீட்ஸ் பை 92. இப்போ கரண்ட்டு கெப்பாசிட்டர் அப்படின்னும் போது இது கரண்ட்டு லீட்ஸ் பை 90 டிகிரின்னு வரணும். லேக்ஸ்ன்னு இருக்குது, தப்பு. நெக்ஸ்ட் வந்து ஓவரால் ஃபுல் சைக்கிள் த கெப்பாசிட்டர் டஸ் நாட் கன்சியூம் எனி எனர்ஜி ஃப்ரம் த வோல்டேஜ் சோர்ஸ். இது கரெக்டு. எப்படி அப்படின்னா பவரோட ஃபார்முலா VRMS IRMS காஸ் பை. இங்கே வந்து பை வந்து 90 டிகிரின்னும் போது காஸ் 90 டிகிரி 0 ஆகிடும். காஸ் 90 டிகிரி 0 ஆச்சுன்னா அது பேர் வாட்லெஸ் கரண்ட்டு. அப்போ எனர்ஜி கன்சியூம்டு இங்கே ஓவரால் சைக்கிள் டஸ் நாட் கன்சியூம் எனி எனர்ஜி ஃப்ரம் த வோல்டேஜ். ஓகே, இந்த ஆப்ஷன் 2 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பினேஷன் ஷுட் பி செலக்டட் ஃபார் பெட்டர் டியூனிங் ஆஃப் எல்சிஆர் சர்க்கியூட் ஃபார் த கம்யூனிகேஷன். டியூனிங் எல்சிஆர் சர்க்கியூட் வந்துச்சு. டியூனிங் அப்படின்னாலே ஒரே இப்போ கேபிள் டிவி வருதுன்னு வச்சுக்கோ, ஒரு ஒயர் தான் இருக்குது, அதில் 1000 சேனல்ஸ் வரும். எப்படின்னா ஒன்றுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். நம்ம அந்த ஃப்ரீக்வன்சி எப்படி டியூன் பண்ணோன்னா இந்த எல்சிஆர் வேல்யூவை மாற்றும் போது ஒரு பர்டிகுலர் ரெசனேட்டிங் ஃப்ரீக்வன்சி அது மட்டும்தான் பீக்காக இருக்கும். அப்போ அந்த சேனல் மட்டும்தான் தெரியும். ரேடியோவிலலாம் கூட பார்த்துருப்போம், கரெக்டாக 98.5 வச்சா அந்த ஒரு சேனல் மட்டும் தான் கேட்கும். ஃப்ரீக்வன்சி மாற்றும் போது இந்த கெப்பாசிட்டன்ஸு RL வேல்யூ தான் மாறும் போது வேறு சேனல் வந்துடும். சரி, இப்போ இதை எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இதோட ஃபார்முலா Q குவாலிட்டி ஃபேக்டர் 1/R√LC. சரியா? ஸோ இதை வச்சு நம்ம இது எது நல்லா இருக்கோ அப்போ தான் வந்து இந்த குவாலிட்டி ஆஃப் த கர்வ் வந்து ஷார்ப்பாக இருக்கும். ஷார்ப்னஸ் ஆஃப் த கர்வ்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பர்டிகுலர் சேனல் மட்டும் தான் தெரியும். ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னு வச்சுங்க, ஒரு சில சேனல்ஸ் ரேடியோலாம் கரன்னு வரும், 2-3 மிக்ஸ் ஆகி வரும். அப்போ அது ஷார்ப்னஸ் சரியில்லாமல் இருந்திருக்கும். சரி, இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். குவாலிட்டி ஃபேக்டர் வச்சு சால்வ் பண்ண போகிறோம். எதெல்லாம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், எதெல்லாம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் பார்த்து முடிச்சுடுங்க. இதில் L மட்டும் அதிகமாக இருக்கணும், Rயும் Cயும் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. R கம்மியாக இருக்கணும், C கம்மியாக இருக்கணும். இப்போ இந்த ஆப்ஷன்ஸில் செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு R கொடுத்துருக்காங்கன்னா R இருக்கிறதுல எது கம்மின்னு பாருங்கள். இதில் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி எல் வந்து எப்படி இருக்கணும், அதிகமாக இருக்கணும். இருக்கிறதுலே அதிகம் பார்த்தீங்கன்னா அதுவும் இதில் தான் இருக்குது. சியும் கம்மியாக இருக்கும், இருக்கிறதுலே கம்மி பார்த்தீங்கன்னா சி. அப்போ இதுதான் கன்ஃபார்மாக இருக்கும், ஆப்ஷன் 3. சரியா? இந்த ஒரு ஃபார்முலா வச்சுட்டு கேல்குலேஷன்லாம் எதுவும் பண்ணாதீங்க, டைரக்ட்லி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் வச்சு ஈஸியாக முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் இண்டக்டர். ஸோ ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் இண்டக்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் இண்டக்டன்ஸ் இதோட பொட்டன்ஷியல் 80, 40, 100 ரெஸ்பெக்டிவ்லி இந்த எல்சிஆர் சர்க்கியூட்டு. அந்த பவர் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க, பவர் ஃபேக்டர். ஸோ பவர் ஃபேக்டர் அப்படின்றதான் பவரில் வரும் பாருங்கள், VRMS IRMS காஸ் பை. இந்த காஸ் பை அப்படின்றதான் பவர் ஃபேக்டர், காஸ் பைன்றதான் பவர் ஃபேக்டர். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அந்த எல்சிஆர் சர்க்கியூட்டில் போட்டோன்னா R/Z அப்படின்னு வந்துடும். சரியா? ஸோ எல்சிஆர் சர்க்கியூட்டை டிரைவ் பண்ணியிருப்போம். அப்போ இது மாதிரி பையன்னு வந்திருக்கும். காஸ் பை அட்ஜசன்ட் சைடு இது வந்து R, அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டெனஸ் R/Zன்னு வந்திருக்கும். சரியா? ஸோ அப்போ அந்த காஸ் பை அப்படின்னும் போது தான் அதுதான் பவர் ஃபேக்டர், அதுதான் வந்து R/Zன்னு வரப்போகுது. ஸோ இங்கே ஆரோட வேல்யூ இருக்குது. ஸோ ஆரோட வேல்யூ 80. சரி, ஆரோட வேல்யூ 80. இப்போ இசட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆரோட வேல்யூ 80. இப்போ இது எல்லாத்தையுமே வோல்டேஜ் வச்சு பண்ணிக்கலாம், ஏன்னா வோல்டேஜே இருக்கலாம். ஸோ V = IR, வோல்டேஜு ரெசிஸ்டன்ஸ் டைரக்ட்லி அப்படியே வச்சு போட்டு முடிச்சலாம். அப்போ ஆருக்கு நான் 80ன்னு எடுத்துக்கிறேன்.
இசட்டோட ஃபார்முலா ஆக்சுவலாக எப்படி இருக்கும், ஆர் வச்சுருக்கும். எப்படி இருக்குன்னா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி ஹோல் ஸ்கொயராக. இதை வோல்டேஜ் நம்ம அந்த ட்ரையாங்கிளில் வோல்டேஜ் வச்சு தான் பேஸர் டயக்ராமில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வோல்டேஜ் வெர்சஸ் கரண்ட் அதை வச்சு தான் இதையே மாற்றிருப்போம். அப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக இசட்டுக்கு வோல்டேஜ்னு எடுத்துக்கலாம். வி ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் ப்ளஸ் வோல்டேஜ் அக்ராஸ் த இண்டக்டர் மைனஸ் வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர் ஸ்கொயர் எடுத்து போட்டனாலும் அதே தான் வரப்போகுது. அப்போ வி அக்ராஸ் த ரெசிஸ்டர் வந்து 80யா, 8 8 64, 6400 போட்டுக்கிறேன். விஎல் விசியா எது பெருசுலேருந்தோ அதை சின்னதில் மைனஸ் பண்ணிக்கலாம். 100 மைனஸ் 40னா 60, 6 6 36, 3600. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா 100. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலே 100. அங்கே ஒரு 2 0, 10^4 வரும். வெளியில் வந்துச்சுன்னா எவ்வளோ வரும்னா அப்போ இதை வெளியில் எடுக்கும்போது 100ன்னு வரப்போகுது. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 80/100, 80/100 0 போச்சுன்னா 0.8. சரியா? ஸோ வோல்டேஜ் வச்சு ஈஸியாக எல்லாத்துக்கும் முடிச்சிடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அண்ட் இண்டக்டர் அப்படின்னும் போது இப்படி இருக்க போகுது, காயில் மாதிரி இருக்கும். அதோட 20 மில்லியா, 20 × 10⁻³ ஹென்ரி. கெப்பாசிட்டர் மைக்ரோ வர கொடுத்துருக்காங்க, 50 × 10⁻6 ஃபாரட். அண்ட் ரெசிஸ்டர் 40 ohm ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் அக்ராஸ் த வோல்டேஜ் V வந்து V0 sin ωt வரும். V0 sin ωt அதோட வேல்யூ வந்து 10 sin 340t. அப்போ V0 வேல்யூ 10, ஒமேகா வேல்யூ 340. ஓகே. இந்த பவர் லாஸ் கேட்டிருக்காங்க. பவர் லாஸ் அப்படின்னும் போது P is equal to VRMS IRMS cos pi. சரியா? ஸோ இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். காஸ் பை இப்போன சம்மில் பார்த்துருப்போம். காஸ் பைனா பார்த்தோம், இந்த காஸ் பைனா R/Zன்னு பார்த்துருக்கோம். கரெக்டாக? ஸோ அதையே யூஸ் பண்ணி போட்டலாம். ஸோ காஸ் பை அப்படின்னும் போது அப்போ VRMS இது எல்லா வேலையும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். VRMS அப்படின்னா அந்த ரிலேஷன் இருக்கும், மேக்ஸிமம் வோல்டேஜ் பை √2, IRMS அதே மாதிரி I0/√2. காஸ் பை வந்து என்ன போட்டுக்கலாம், R/Z போட்டுக்கலாம். சரியா? ஸோ இப்போ V0ஓட வேல்யூ ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, I0 வேல்யூ இல்லை. ஸோ I0 வேல்யூ இல்லைல்ல, அதை என்ன பண்ணிக்கிறேன், ஓம்ஸில் V = IR போட்டோன்னா ஐன்னும் போது V/Rன்னு வருமா, V/Rன்னு வரும். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னும் போது Zன்னு வந்துடும். I0 என்னும் போது V0/Zன்னு வந்துட போகுது இந்த I0க்கு பதில். அப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி மாற்றிட்டு வரேன் பாருங்கள். V0 அப்படியே வச்சுக்கிறேன், √2 × √2 2ன்னு போட்டுக்கிறேன். I0 என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா V0/Zன்னு போட்டுக்கிறேன். இதை R/Z அப்படியே போட்டுக்கலாம். சரியா? அப்போ இந்த என்டையர் ஃபார்முலா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அப்படியே கூட போட்டலாம். எப்படின்னா இது மட்டும்தான் 2. சரியா? Z × Z இப்போ V0/Z² × R/2. இதுதான் ஃபார்முலா. இப்போ V0 வேல்யூ தெரிஞ்சிச்சு, ஆரோட வேல்யூவும் தெரிஞ்சிச்சு. R வந்து 40, V0 Z தான் வேணும். Zோட ஃபார்முலா அது அப்படின்னா Z = √R² + XC - XL ஹோல் ஸ்கொயர். இதில் எது பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா மைனஸாக இருந்தாலுமே ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிட தான் போகுது. XC - XL ஹோல் ஸ்கொயரா. ஸோ இப்போ இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா XL XC. XL அப்படின்னா L ஒமேகா, XC என்னும் போது 1/C ஒமேகா. நல்லா இது பெரிய சமமாக போயிட்டே இருக்கும். எல்லோட வேல்யூனா அது எல், இதுதான் வந்து எல், இதுதான் சி. எல் வந்து 20 × 10⁻³ ஒமேகா எவ்வளோ கொடுத்துருக்கோம், 340. ஸோ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணணும். அதே மாதிரி இங்கே வரும்போது 1/C, சி என்னும் போது 50 × 10⁻6 × 340. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் போட்டால், ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எவ்வளோ வருதுன்னா 6.8 ohm வருது. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 58.82 ohm. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இசட்டில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இசட்டில் இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணணும் இசட்டில். அப்போ 40² ப்ளஸ் இந்த 6.8 மைனஸ் 58.82 ஹோல் ஸ்கொயர் இதெல்லாம் பண்ணும்போது இவ்வளோ பெரிய கால்குலேஷன் பண்ணியே ஆகணும்.
அப்போ இதோட ஆன்சர் வந்து 65.62 ஓம் வருது. இதோட விடலாமானா இல்லை, இதையும் தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் நம்மளுக்கு தேவைன்னும் போது. 1/2 V0, V0ன்றது 10 × 10 கூட போட்டுக்கிறேன். இதை 65.2 × 65.62 × 65.62 × ஆரோட வேல்யூ 40. ஸோ இவ்வளோத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஆகணும். பெரிய கொஸ்டின் தான் இது. சரியா? இது எல்லாத்தையும் முடிக்கும் போது 0.464 வாட் வருது. இதே மாதிரி கொஸ்டின் 100 வருஷத்துலையும் கேட்டு இருக்காங்க. லென்த்தியரான கொஸ்டின் தான், டைம் எடுத்து போடணும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்களா, அதே மாதிரி கொஸ்டின் தான், வேல்யூஸ் மட்டும் தான் மாறி இருக்கும். இண்டக்டர் எல் வந்து 20 மில்லி ஆம்பியர் 10⁻³ ஹென்றி, கெப்பாசிட்டர் 100 மைக்ரோ 10⁻6 farad, அண்ட் ரெசிஸ்டர் ஆர் வந்து 50 ஓம் இஸ் கனெக்டட் இன் சீரீஸ் அக்ராஸ் த வோல்டேஜ் V = V0 sin ωt. அப்போ V0 வேல்யூ எவ்வளோனா 10, ஒமேகா வேல்யூ 314. இந்த பவர் லாஸ் இந்த சர்க்கியூட் போன முறை என்ன பண்ணமோ அதே தான் வரப்போகுது. அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ நான் வெரிஃபை பண்ணுறதுக்கு வேல்யூஸ் மட்டும் தரேன். ஸோ எக்ஸலோட வேல்யூனா வந்திருக்குன்னா 6.280 வந்திருக்கும். எக்ஸி வேல்யூ 31.84 வந்திருக்கும். இசட்டோட வேல்யூ 56 வந்திருக்கும். ஃபைனல் பவரோட வேல்யூ 0.79 வாட் வந்திருக்கும். சரியா? போன முறை என்ன பண்ணமோ அதே யூஸ் பண்ணி கால்குலேஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். A circuit connected to the AC source of 12 volt draws the current. இதில் 12 volt இருக்கும்போது அதில் போகிற கரண்ட் வந்து 0.2 ஆம்பியர் ஏசி சோர்ஸில். அதே வந்து the same circuit connected with the DC source voltage அதே 12 volt gives the current வந்து I வந்து 0.4. சரியா? 0.4. the circuit is என்ன சர்க்கியூட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சர்க்கியூட்டாக இருக்கும்? இப்போ இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணலாம் பாருங்கள். ஏசிக்கும் டிசிக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்துக்கலாம். கெப்பாசிட்டர் இருக்கா? ஸோ கெப்பாசிட்டரோட ஒர்க்கிங் எப்படின்னா, இந்த சைடு ப்ளஸ்ஸு இந்த சைடு மைனஸ் கண்டினியூஸாக ஃப்ளக்ஸ் சேஞ்ச் மாறிட்டே இருந்தால் தான் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். சரியா? அப்போ கெப்பாசிட்டர் வந்து ஏசியில் மட்டும்தான் நல்லா ஒர்க் ஆகும். கெப்பாசிட்டரில் போய் டிசி கொடுத்தோன்னு வச்சுங்க, ஒரு சைடு ஃபுல்லாக ப்ளஸ்ஸு ஒரு சைடு ஃபுல்லாக மைனஸு. டிசி கொடுத்தோன்னா டிசி பிளாக்ஸ் கெப்பாசிட்டர். சரியா? டிசி பிளாக்ஸ் கெப்பாசிட்டரை பிளாக் பண்ணிடும், கரண்ட் ஃப்ளோ நடக்காது. அப்போ டிசிலையுமே இங்கே கரண்ட் ஃப்ளோ நடக்குது. கரெக்டாக? அப்போ கெப்பாசிட்டர் இதில் இருக்கக்கூடாது. சரியா? கெப்பாசிட்டர் இருக்கக்கூடாதுன்னா இது எல்லாத்தையும் தூக்கிட்டோன்னா ஆப்ஷன் ஏன்னா ஆப்ஷன் 1 தான் கரெக்டு. சரியா? ஸோ இந்த லாஜிக்கை நல்லா புரிஞ்சு வச்சுங்க. கெப்பாசிட்டர் பொறுத்த வரைக்கும் ஏசியில் நல்லா ஒர்க் ஆகும், டிசியை பிளாக் பண்ணோம். அதுவே இண்டக்டர் வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. இண்டக்டர் வந்து லென்ஸில் படி அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருமா, அப்போ ஏசியை வந்து பிளாக் பண்ணோம், டிசியை அலோவ் பண்ணோம். சரியா? டிசியை அலோவ் பண்ணோம் இண்டக்டர். ஸோ இண்டக்டர் லைக்ஸ் டிசி, அதுவே கெப்பாசிட்டர் லைக்ஸ் ஏசி. சரியா? இதை ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். 2019 கேட்டிருக்காங்க. A circuit connected to the AC source of EMF கொடுத்துட்டாங்க. E is equal to E0 sin ωt 100t. ஓகேவா? ஸோ in which time t gives the phase difference pi-யோட வேல்யூ pi/4 between the EMF and current. Which of the following circuit exhibits? அப்போ என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? ரெசிஸ்டன்ஸு, கெப்பாசிட்டன்ஸு, அதுமாரி ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ இதில் எப்படி செக் பண்ணலாம் பாருங்கள். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பை கொடுத்துருக்காங்களா? ஃபேஸ் டிஃப்ரென்ஸோட ஃபார்முலா வச்சு போட்டலாம். tan பை அப்படின்னும் போது என்ன வந்திருக்கும்? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு வந்திருக்கும். XL - XC/Rன்னு வந்திருக்கும். சரியா? ஸோ XL - XC/R. ஸோ அந்த LCR ஓட ஃபேஸர் டயக்ராம் டெரிவேஷன் கிளியராக இருந்ததுனாலே இது நிறைய போட்டலாம். ஸோ இப்போ tan பையோட வேல்யூ 40 π/4. சரியா? tan π/4 π/4னா எவ்வளோ வந்துடும்? 180/4 4 60 45. இதோட tan π/4 ஓட வேல்யூ 1ன்னு வரப்போகுது. 1 is equal to modulus of XL - XC/Rன்னு வந்துட்டுருக்கோம். இந்த R இந்த சைடு வரும்போது R is equal to XL - XC வரணும். சரியா? R is equal to XL - XC வரணும். R ஓட வேல்யூ எல்லாத்துக்குமே எப்படி தான் இருக்குது? சேமாக தான் இருக்குது. 1 கிலோ
1 கிலோ ஓம் இருக்குது. அப்போ இது 1000. சரியா, இது 1000. இப்போ இந்த வேல்யூ தான் நம்ம செக் பண்ணி சால்வ் பண்ணோம். இப்போ இங்கே ஆர்சி சர்க்யூட்னு வேறு கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே ஆர்சி சர்க்யூட்னா அங்கே ரெசிஸ்டர் இருக்கும், கெப்பாசிட்டர் இருக்கும். அப்போ எல் ஏன் சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துருக்காங்க. இது 2 ஆப்ஷனை ஃபஸ்ட் எத்தனை நெக்லெக்ட் பண்ண பார்த்தலாம். இப்போ மீதி 2 ஆப்ஷனில் இருக்கிற வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி போட பார்க்கலாம். சரியா, ஸோ இந்த சைடு 1000 இருக்கா, இந்த சைடு 1000 வரணும். அப்போ 1000 வரணும் அப்படின்னா எல்லோ தூக்கிடலாம். அப்போ எக்ஸ்சி மட்டும்தான் இருக்க போகுது, மாடுலஸ் இருக்கும். அப்போ மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ்ஸாக தான் வரப்போகுது. எக்ஸ்சியோட வேல்யூ 1000 வரும். எப்போ எக்ஸ்சியோட வேல்யூ 1000 வருது பார்க்கணும். எக்ஸ்சி வந்து 1/c ஒமேகாவா, 1/c ஒமேகா. 1/c கெப்பாசிட்டன்ஸ் இந்த ஆப்ஷன் எடுத்து பார்க்குறேன். சி 10 × 10⁻⁻6 ஒமேகாவோட வேல்யூ 100. 100னா 10 ஸ்கொயர். 10 ஸ்கொயர் அப்படின்னும் போது இது வந்து 10⁻3 -6 + 3 போது -3 வரும். மேலே வரும்போது +3 வந்துடும். அப்போ 1000 வருது. 1000 = 1000 வரும். அப்போ இந்த கண்டிஷனுக்கு தான் இது பாசிபிள். ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். சீரிஸ் எல்சிஆர் சர்க்யூட்டு. எல்னா ஒரு காயில், சிஆர் எல்சிஆர் சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. இஸ் கனெக்டட் டு த ஏசி வோல்டேஜ். வென் எல் இஸ் ரிமூவ்டு, எல் ரிமூவ் பண்ணிட்டோம். எல்சிஆரில் எல் போயிடுச்சுன்னா சிஆர் சர்க்யூட் மட்டும் இருக்கும். த பேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கரண்ட் அண்ட் வோல்டேஜ். சிஆர் சர்க்யூட்டோட பேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து π/3 இருக்குது. அதேமாதிரி சி ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா எல்ஆர் சர்க்யூட்டு, அதோட பேஸ் டிஃப்ரென்ஸும் அகைன் வந்து π/3 தான் வருது. இந்த பவர் ஃபேக்டர்னா cos π. சரியா, cos π எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. cos π எவ்வளோ இருக்கும் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். இதோட லாஜிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா XL XC கண்டுபிடிக்கலாம். XL XCயா, ஸோ இந்த இடத்துல XC வரப்போகுது. XC அப்படின்னும் போது நான் அந்த tan πயை யூஸ் பண்ணலாம். tan π அப்படின்னும் போது என்ன ஃபார்முலா வரும்னா XC/Rன்னு வரப்போகுது இந்த கேஸுக்கு. இந்த கேஸுக்கு tan π அப்படின்னும் போது XL/Rன்னு வரப்போகுது. இப்போ இங்கேயுமே tan π/3, இங்கேயுமே tan π/3. சரியா, இந்த ஃபார்முலா போன முறை யூஸ் பண்ணுமே அதே தான். tan πனா இங்கே யூஸ் பண்ணியிருப்பேன் பாருங்கள், XL - XC/R. அதே ஃபார்முலா தான் இங்கே. ஒரே ஒரு காம்பனண்ட் இருக்குதால அது மட்டும் போட்டுக்கணும். இப்போ இது ரெண்டுத்துக்குமே ஆங்கிள் வந்து சேம்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணும் போது XC/R = XL/Rன்னு வந்துடும். இந்த ஆரும் கேன்சல் பண்ணிட்டா கூட XC = XL. இதுனா கண்டிஷன் அப்படின்னா ரெசனன்ஸ் கண்டிஷன். சரியா, ரெசனன்ஸ் கண்டிஷனில் மேக்ஸிமம் கரண்ட் இருக்கும். மேக்ஸிமம் கரண்ட் அப்படின்னும் போது P = VRMS IRMS. இந்த cos π வேல்யூ 1ன்னு வந்துடும். சரியா, cos πயோட வேல்யூ 1ன்னு வரும். 1ன்னு வந்தால் தான் இங்கே மேக்ஸிமம் கரண்ட் இருக்கும். ரெசனன்ஸ் கண்டிஷன் அப்படின்னாலே இதுதான். ஸோ அப்போ வேல்யூ வந்து 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். A light bulb and the inductor coil are connected to a AC source through the key as shown in the figure below. இண்டக்டரு பல்பு சீரியஸில் கொடுத்துருக்காங்க. A key is closed after sometimes an iron rod is inserted into the interior of the inductor. இங்கே ஒரு அயன் ரோடை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. த பல்ப் ஆஃப் த ஐட்டம். ஸோ ஆக்சுவலாக இன்சர்ட் பண்ணும்போது எல்லோட வேல்யூ என்ன ஆகிடும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிடும், இண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். சரியா, ஃபஸ்ட் பாயிண்ட் அது. அந்த ராடை இன்சர்ட் பண்ணும்போது இண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அப்போ இண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த சர்க்யூட்டோட ரெசிஸ்டன்ஸ்னு ஆகும் பாருங்கள். எக்ஸ்எல்லோட வேல்யூ, எக்ஸ்எல் வந்து எல் ஒமேகா. கரெக்டாக எக்ஸ்எல்ன்றது ரெசிஸ்டன்ஸ் தான். அப்போ ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் வந்து கம்மியாயிடும். கரண்ட் கம்மியாயிடுச்சுன்னா அந்த பல்ப் வந்து க்ளோ ஆகுது, டிக்ரீஸ் ஆகிடும். ஆப்ஷன் 1 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அன் இண்டக்டர் ஆஃப் இண்டக்டன்ஸ் எல். ஓகே, இது இண்டக்டன்ஸ் எல், கெப்பாசிட்டன்ஸ் சி, ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் த சீரியஸ் டு an AC source of potential difference V. As shown in the figure, the potential across the LCR given by 40, 10, 40. The amplitude of the current through the LCR circuit I0 வந்து 10√2. I0 வந்து 10√2 கொடுத்துருக்காங்க. the impedance Z. சரியா, ஸோ இம்படன்ஸ்னா Z. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஓம்ஸில் தான். V = IR எடுத்தோன்னா R = V/I. V அப்போ Z = V/I அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ V/I வேணும். இங்கே I0 இருக்குது. அப்போ I0 இது VRMS IRMSன்னு எடுத்துக்கலாம் நம்ம. சரியா,
IRMS அப்படின்னும் போது I0/√2 கரெக்டாக. I0/√2னா I0ஓட வேல்யூ 10√2 டிவைடட் பை √2 √2 கேன்சல் ஆகிடும். IRMS 10. VRMS அப்படின்னா வோல்டேஜ். நம்ம அந்த எல்சிஆர் சர்க்கியூட்டோட டெரிவேஷன் ஃபஸ்ட் எடுத்தோடனே வோல்டேஜ் கரண்ட்டும் வோல்டேஜும் வச்சு தான் அதுக்கப்புறமா ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலண்ட்னு போட்டிருப்போம். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக அந்த இசட் ஃபார்முலாலாம் போட்டிருப்போம் பாருங்கள். ரெசிஸ்டன்ஸ்க்கு இசட் ஈக்குவல் டு √R² ப்ளஸ் XC மைனஸ் XL ஹோல் ஸ்கொயரா, அதை வோல்டேஜுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? அப்போ வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டார் ஸ்கொயர் ப்ளஸ் வோல்டேஜ் அக்ராஸ் த இண்டக்டாரோ, இது XC மைனஸ் XL எது எடுத்தாலும் ஓகே தான். XC XL ஹோல் ஸ்கொயர். சரியா? இப்போ இதை வச்சு வோல்டேஜ் கண்டுபிடிச்சலாம். ரெசிஸ்டாருக்கு 40 ஸ்கொயர் 4 4 16 1600 மைனஸ் இது ரெண்டுத்தை மைனஸ் பண்ணிக்கணும். சரியா? 40 மைனஸ் 10 வந்து 30 ஸ்கொயர் வந்து 3 3 சார் 900 அப்படின்னும் போது 25 16 ப்ளஸ் 9 வந்து 2500 வந்திருக்கும். அப்போ 515 வந்துடும். சரியா? VRMS 50. நம்மளுக்கு இசட் தான் வேணும். இசட் என்னும் போது VRMS பை IRMS 50/10 இசட் ஈக்குவல் டு 5 0 போச்சுன்னா இசட் வந்து 5 ஓம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் டயக்ராம் போடும் போதே அப்படியே போட்டுருங்க. ஸ்டெப் டவுன் அப்படின்னா ப்ரைமரியில் நிறைய டர்ன்ஸ் இருக்கணும், இங்கே கம்மி டர்ன்ஸ் இருக்கணும். சரியா? இது ப்ரைமரி இன்புட்டு, இது செகண்டரி அவுட்புட்டு. ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் கனெக்டட் டு தன் AC சப்ளை 220 வோல்ட். டிரான்ஸ்ஃபார்மர் ஏசியில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். 220 வோல்ட் இஸ் மேட் டு ஆப்ரேட்டட் அட் இந்த சைடு. அப்போ 11 வோல்ட்டு 44 வாட்டு பவரு. இக்னோரிங் த பவர் லாஸ் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் த கரண்ட் இந்த ப்ரைமரி IP கேட்குறாங்க. சரியா? ஸோ அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ தெரிஞ்சாலே போதும். டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ அப்படின்னும் போது எஃபிஷியன்சி வச்சு ஞாபகம் வச்சுங்க. அவுட்புட் பை இன்புட், அவுட்புட் வோல்டேஜ் ES/EP இஸ் ஈக்குவல் டு NS/NP இஸ் ஈக்குவல் டு கரண்ட் மட்டும்தான் ரிவர்ஸில் வரும், IP/IS. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் தேவையில்ல, இது ரெண்டுத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். ES EP இருக்குது, இது வந்து செகண்டரி. ES வேல்யூ இருக்குது, EP வேல்யூ இருக்குது. IP வேணும், IS கண்டுபிடிக்கலாம். IS எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பவர் ஃபார்முலா P இஸ் ஈக்குவல் டு VI. ஸோ பவர் வந்து 44 கொடுத்துருக்காங்க. 44 ஈக்குவல் டு வோல்டேஜ் 11 இன்ட்டு IE. எல்லாமே இது செகண்டரின்றதால SSS போட்டுங்க. IS அப்படின்னும் போது 44/11 11 1 சார் 11 4 சார் IS வந்து 4 ஆம்பியர். 4 ஆம்பியர் கண்டுபிடிச்சுன்னா இதை யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் பாருங்கள். IP தானே வேணும், இந்த IS அந்த சைட் போயிடணும். IS இன்ட்டு ES/EP ஈக்குவல் டு IP. ISோட வேல்யூ 4, செகண்டரி வோல்டேஜ் 11, இது வந்து 220 ஈக்குவல் டு IP. 4 11 சார் 44 டிவைடட் பை 220. 11 டேபிள்ஸில் பண்ணலாம். 11 2 சார் அந்த 20 வந்துடும். இது வந்து அப்படி இல்லைன்னா 44 டிவைடட் பை 22 இன்ட்டு 10ன்னு வச்சுக்கோ. 22 1 சார் 22 2 சார் 2/10 0.2 ஆம்பியர். 0.2 ஆம்பியர். கொஸ்டின் பார்க்கலாம். A series LCR circuit containing 5 Henry 50. ஸோ எல்லோட வேல்யூ 5 ஹென்ரி. கெப்பாசிட்டர் சியோட வேல்யூ இது 5 ஹென்ரி. 80 × 10⁻⁻6 ஃபாரட். ரெசிஸ்டன்ஸ் வந்து 40 ஓம். வோல்டேஜ் 230 வோல்ட்டு. வேரியபிள் ஃப்ரீக்வன்சி AC சோர்ஸு. The angular frequency of the source at which the power transmitted in the circuit is of the power of resonating angular frequency. ஸோ இந்த கிராஃப் ஞாபகம் இருக்கும், இதுதான் ரெசனேட்டிங் ஃப்ரீக்வன்சி. ஆஃப்னா இந்த இடத்துல வருது. சரியா? ஸோ அப்போ ரெசனேட்டிங் ஃப்ரீக்வன்சி அப்போனா ரெசனன்ஸ் கண்டிஷன் ஒமேகா வந்து 1/√LC. இதுக்கு என்ன பண்ணியிருப்போம், XL = XCன்னு போட்டு தான் இதை டெரைவ் பண்ணியிருப்போம். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இது வந்து மேக்ஸிமம். இப்போ வந்து ஆஃப் த ஃப்ரீக்வன்சி அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஆஃப் த ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும், இந்த வேல்யூவோட ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த 2 பாயிண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒமேகான்னு வேணும். இந்த ஒமேகாவுக்கு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, டெல் ஒமேகா அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். டெல் ஒமேகாவோட ஃபார்முலா தான் R/L அந்த டிவைடட் பை 2ன்னு வரும். அப்போ இங்கே 2ன்னு போட்டுங்க. சரியா? ஸோ R/2L. ஸோ
ஸோ ஒரு முறை ப்ளஸ் பண்ணி ஒரு ஆன்சரு, இன்னொரு முறை மைனஸ் பண்ணி ஒரு ஆன்சரு. ஸோ ஒமேகா நாட்டு ஃபஸ்ட் கண்டுபிடிங்க, அது இங்கே போட்டுக்கணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஒமேகா. டெல் ஒமேகானா R/2L. சரியா? இதை கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சு. அப்போ இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வந்துடலாம். ஒமேகா நாட் அப்படின்னும் போது 1/√L. L வந்து 5, C வந்து 80 × 10⁻⁻6. ஸோ -6, 80, 8 5 40. ஸோ 1/400. 400 × 10⁻⁻6. 400 × 10⁻⁻6னா வெளியில் வரும்போது 400 வந்து 20 ஆகிடும். இது 10⁻−3 வரும். 1/10, 2 × 10⁻−2 வந்துடும். இது மேலே போச்சுன்னா 100. 100/2 வந்து 50. ஒமேகா நாட் வந்து 50. சரியா? ஒமேகா நாட்டு 50. இப்போ டெல் ஒமேகா வேணும், அதுக்கு R/2L. ஆரோட வேல்யூ 40/2L. எல்லோட வேல்யூ எவ்வளோ? 5. அப்போ 5 1s are 5 8s are 5 8s are 40, 2 1s are 2 4s are. அப்போ இது 4, இது 50. அப்போ ரெண்டு வேல்யூ பண்ணுமா? 50 + 4 1, 50 - 4 1. 50 + 4 அப்படின்னும் போது 54. நோன் வந்து நான் வரப்போகுது 50 - 4 வந்து 46. ஸோ 46 54. 46 54 ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். the peak voltage of the AC source is equal to peak voltage V0. V0 அப்படின்னும் போது என்ன வரப்போகுது? Vrm. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள். Vrms ஃபார்முலா தெரியும். Vrmsனா V0/√2ன்னு வரப்போகுது. இப்போ V0 கேட்குறாங்க. V0 அப்படின்னா √2 டைம்ஸ் ஆஃப் Vrms. சரியா? √2 டைம்ஸில் Vrms வேல்யூ ஆப்ஷன் 2 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எ சீரிஸ் LCR சர்க்யூட் வித் இண்டக்டன்ஸ் எல்லோட வேல்யூ எடுத்து எழுதிட்டேன். 10, கெப்பாசிட்டன்ஸ் 10 மைக்ரோஃபேரடு, ரெசிஸ்டன்ஸ் 50. V is equal to 200 sin 100t. ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த LCR சர்க்யூட் வந்து V0ன்னு கொடுத்துட்டாங்க. அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த AC சோர்ஸ், இதில் இருக்கிற ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். ஈஸியான கொஸ்டினாக பாருங்கள். V அப்படின்னாலே V0 sin ωt. அப்போ V0 200, ஒமேகாவோட வேல்யூ தெரியும். ஒமேகாவோட வேல்யூ 100. ஒமேகாவோட ஃபார்முலா 2π/t. 2π/t 2π ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிடலாம். 2π ஃப்ரீக்வன்சி 100ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஃப்ரீக்வன்சின்னும் போது நான் வரப்போகுது 100/2π. 2 1s are 250 சார். அப்போ ஃப்ரீக்வன்சி வந்து 50/π. ஆப்ஷன் 1 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். கிவன் பிலோ த டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் an AC circuit, current through the capacitor leads the voltage across its. ஓகே, தெரிஞ்ச விஷயம் தான். ஃபஸ்ட் கொஸ்டின்லேயே சொல்லியிருப்பேன். கெப்பாசிட்டரில் கரண்ட் லீட் ஆகும் தான். இன் ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் பியூர் கெப்பாசிட்டர் ஒன்லி, the phase difference between the current and voltage is π/2 வரணும். இங்கே பையன் கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு. ஸோ 1 கரெக்டு, 2 தப்பு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 is correct, but the statement 2 is incorrect. ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். an inductor of inductance 2 millihenry 2 × 10⁻³ Henry is connected to the 220 volt AC. அதோட ஃப்ரீக்வன்சி 50 Hz. ஸோ let the inductive reactance in the circuit is 1. இந்த கேஸுக்கு X1ன்னு எடுத்துக்கிறாங்களா. if the 220 volt தான் DC source replaces the AC source in the circuit, the inductive reactance in the circuit is X2. ஸோ இது X1 X2, இது AC DC. ஸோ ஃபஸ்ட்டு ஏசியில் முடிச்சலாம். ஏசியில் XL is equal to L ஒமேகா ஃபார்முலா. எல்லோட வேல்யூ 2 × 10⁻³ ஒமேகா 2πf 2π ஃப்ரீக்வன்சி வந்து 50. அப்போ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி போட்டு வந்துடலாம் பாருங்கள். 2 2s are 4, 4 5s are 20, அந்த 0 அப்படியே வந்துடும். 200 × πயோட வேல்யூ 3.14 × 10⁻³ 10⁻³ 0.2 0.2 × 3.14 3.14 × 0.2 போட்டோன்னா 2 4s are 8, 2 1s are 2, 2 3s are 6, 3 0.628. எதுக்கு? ஏசிக்கு. ஏசியில் இது இருக்குது. இப்போ டிசி சோர்ஸை பொறுத்த வரைக்கும் இண்டக்டரு சூப்பராக கரண்ட் ஃப்ளோ தரும். ஏன் அப்படின்னா ஆப்போசிஷனே இருக்காது. ஏசியில் தான் நான் ப்ளஸ்ஸு மைனஸ் மாறினே இருக்கும். மாறினே இருக்கிறதால ஆப்போசிட் EMF இன்டியூஸ்டு ஆகும். அதனால் லென்ஸ் லா படி அப்போஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் டிசியில்
மாறவே போகிறதில்ல. அப்போ அந்த ஸ்டெடி கரண்ட் போகும்போது ஆப்போசிட் இஎம்எஃபே இருக்காது, அங்கே எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸுமே இருக்காது. அது பாட்டு நார்மல் ஒயர் மாதிரியே பிஹேவ் பண்ணும். சரியா? இட் பிஹேவ்ஸ் லைக் எ நார்மல் ஒயர், நார்மல் குட் கண்டக்டர். அப்போ அங்கே ரெசிஸ்டன்ஸே இருக்காது, 0. ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, இந்த ஸ்டாண்டர்டு ஃபிலமெண்ட் லேம்ப் கன்சியூம்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. பவர் வந்து 100 வாட்டு. 100 வாட்டு when connected to the voltage வந்து 200 வோல்ட் ஏசி சப்ளை. இந்த பீக் கரண்ட்னா I0 கேட்டிருக்காங்க. I0 எப்படி கண்டுபிடிப்போம்? நம்மளுக்கு ஐஆர்எம்எஸ் ஃபார்மா தெரியும். ஐஆர்எம்எஸ் அப்படின்னும் போது I0/√2வா. அப்போ I0 அப்படின்னும் போது √2 டைம்ஸ் ஆஃப் ஐஆர்எம்எஸ். ஸோ ஐஆர்எம்எஸ் வேல்யூ தெரியணும். ஐஆர்எம்எஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? பவரோட ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சலாம். P VI. இது எல்லாமே ஆர்எம்எஸ் தான். ஆர்எம்எஸ். அப்போ ஐஆர்எம்எஸ் அப்படின்னும் போது PRMS/VRMS. P வந்து எவ்வளோ? பவருக்கு ஆர்எம்எஸ் போடணும்னு அவசியம் இல்லை. 100 டிவைடட் பை இது VRMS வேல்யூ 200 போட்டோன்னா 1/2ன்னு வரப்போகுது. சரியா? ஐஆர்எம்எஸோட வேல்யூ வந்து 1/2. இப்போ I0 அப்படின்னும் போது √2 இன்ட்டு 1/2. 1/2 கூட நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 1/√2 இன்ட்டு 1/√2 எழுதுனா 1 கேன்சல் ஆச்சுன்னா 1/√2. 1/√2ஓட வேல்யூ 0.707 ஆம்பியர். ஆப்ஷன் 1 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். A 12 volt 60 watt lamp is connected to the secondary of the step down transformer. ஸோ டிரான்ஸ்ஃபார்மரே போட்டுங்க. ஸ்டெப் டவுன் அப்படின்னும் போது கரெக்டாக இந்த சைட் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகம், இந்த சைட் டர்ன்ஸ் கம்மி. இஸ் கனெக்டட் டு த செகண்டரினா இங்கே இந்த இடத்துல. ஸோ அப்போ இது வந்து செகண்டரி, இது வந்து ப்ரைமரி. சரியா? ஸோ EMF in the secondary is 12 volt. PS prime power of the secondary வந்து 60 watt is connected to the step down transformer whose primary is connected to EP வந்து 220 volt. Assuming the transformer is idle பவர் லாஸ் கிடையாது. வாட் இஸ் த கரண்ட் இந்த ப்ரைமரி? ஸோ போன முறை பண்ண மாதிரியே பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பவர் கண்டுபிடிக்கணும். பவர் வச்சு P VI. I வேணுமா? P/V. P வந்து பவர் 60, EMF 12 1 சார் 12 5 சார். ஸோ இந்த இடத்துல IS வந்து 5 ஆம்பியர். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ ES/EP கரண்ட் மட்டும் மாறி இருக்கும், IP/IS. சரி, IP தான் வேணும். இப்போ IS அந்த சைடு எடுத்துன்னு வந்துடலாம். IS இன்ட்டு ES/EP. ஸோ IS 5, ES வந்து 12/220. ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம்? அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 5 4s are 20 ரிமைனிங் 2 5 4s are. இதுமே என்ன பண்ணலாம்? 2லேயே பண்ணலாம். 2 6 are 222 சார். ஸோ 22 டிவைடட் பை 6 பண்ணும்போது 6.0 போட்டு 22 இன்ட்டு 3 பண்ணனா அதிகமாகிடும், 66 ஆகிடும். 2 பண்ணனா 44. 2s are 44. ரிமைனிங் வந்து 5 10ல் 6 போச்சு, 10ல் 4 போச்சுன்னா 6 1 16. இன்னொரு 0 போட்டோன்னா 7 தான் இருக்குது. அப்போ 0.27 தான் வரப்போகுது. சரியா? ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். 0.27 ஆம்பியர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். த நெட் இம்படன்ஸ் ஆஃப் த சர்க்கியூட். நெட் இம்படன்ஸ் அப்படின்னும் போது இசட். சரியா? இசட் தான் தேவை. இசட்டோட ஃபார்முலா அது √R² + XC - XL². ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாமே ரெசிஸ்டன்ஸு 10 ஓமு. இதெல்லாமே ஹென்ரி அப்படின்னா எல்லோட வேல்யூ சியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. எல் வந்து 50/π மில்லின்னும் போது 10⁻³ போட்டுக்கணும். அதே மாதிரி சி வந்து கெப்பாசிட்டன்ஸ் 10⁻³ மைக்ரோ ஃபேரட் கொடுத்துருக்காங்க. மைக்ரோனா 10⁻⁻6 போட்டுக்கணும். இப்போ ஆரோட வேல்யூ மட்டும் இருக்குது. XL XC வேணும். XLன்னும் போது L ஒமேகாவா. எல்லோட வேல்யூனா அது 50/π × 10⁻³ ஒமேகா கண்டுபிடிக்கல பாருங்கள். ஒமேகா அப்படின்னும் போது 2πf. 2πfோட வேல்யூ ஃப்ரீக்வன்சி வந்து 50. 50 100π அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 100π வரப்போகுது. பை கேன்சல் பண்ணிட்டேன்னா கூட 1 2 3 இந்த 3 0க்கு அந்த 10⁻³ போச்சுன்னா 5ன்னு வந்துடும். சரியா? எக்ஸலோட வேல்யூ 5 ஓம். எக்ஸல் வந்து 5 ஓம். இதே மாதிரி XC is equal to 1/C ஒமேகா. 1/C ஒமேகாவா. இதை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிடுறேன். சின்னும் போது 10⁻³ 10⁻⁻6 வந்து 10⁻³ πன்னு வரப்போகுது. 1/C
1/1 போட்டு கூட 10 பவர் -3/π. இது வந்து ஒமேகா வந்து 100 பையா, 100 பை பை கேன்சல் ஆச்சுன்னா கூட இது 10 பவர் -1ன்னு இருக்கும். 10 பவர் -1ன்னு இருக்கும். 1/1 டிவைடட் பை 10 பவர் -1/1. இதை ரெசிப்ரோக்கல் பண்ணோன்னா ஆன்சர் இதுனா வந்துடும் பாருங்கள். இதை ஸோ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 1/1 இந்த 1 பவர் 10 பவர் -1 வரும். ஸோ 1/10 பவர் -1 10ன்னு எடுத்துக்கலாம். 10 ஓம்னு வரப்போகுது. சரியா? கேல்குலேஷன் நீ எப்படி வேணால் பண்ணிங்க. இதை பண்ணும்போது 10 ஓம் வரப்போகுது. இசட் அப்படின்னும் போது சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் பாருங்கள். இசட் அப்படின்னும் போது ஆர் வந்து 10 ஸ்கொயரா, 10 ஸ்கொயர்னா 100 ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி எது பெருசோ அதுலேருந்து சின்னது மைனஸ் பண்ணிக்கலாம். 10 - 5 ஹோல் ஸ்கொயர், 10 - 5 ஹோல் ஸ்கொயர்னா 100 ப்ளஸ் 10 - 5 வந்து 5 ஸ்கொயர், 5 ஸ்கொயர் 25, 125 வரப்போகுது. √125. √125 ஃபேக்டர்ஸ் எடுத்து பண்ணிங்க. 5 2s are 10, ரிமைனிங் 2 5 5s are 25, 5 5s are 25. 2 5க்கு ஒரு 5 வெளியில் எடுத்துட்டீங்கன்னா 5√5 ஓம். ஆப்ஷன் 4 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். An AC source is connected to the given circuit. Find the value of pi. Pi tan pi வச்சு போட்டலாம். tan pi அப்படின்னும் போது என்ன ஃபார்முலா வரும்னா XL/R. tan pi அப்படின்னும் போது XL/R. எக்ஸலோட வேல்யூ கண்டுபிடிச்சினா போதும். ஆரோட வேல்யூ 100ன்னு இருக்குது. எக்ஸ்எல் அப்படின்னும் போது எல் ஒமேகாவா. ஸோ இந்த ஈக்குவேஷன் வச்சு V = V0 sin ஒமேகா t ப்ளஸ் ஸ்பேஸ் டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த ஒமேகா வந்து எவ்வளோ இருக்குன்னா ஒமேகா வந்து 100 பைன்னு இருக்குது ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ எக்ஸ்எல் என்னும் போது எல் ஒமேகாவா. எல் வந்து 1/h. ஸோ இங்கேருந்து கொடுத்துருக்காங்க 1/π. 1/π × 100 பை போட்டோன்னா பை கேன்சல் ஆகிட்டு எக்ஸ்எல் வேல்யூ 100. ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா tan pi = 100. ஆரோட வேல்யூ 100. 100னா 1. tan pi 1. டேனில் எப்போ 1 வரும்னா tan 45 டிகிரி. tan 45 டிகிரி. ஸோ அப்போ ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். If Z1 and Z2 are the impedance of the given circuit A and B as shown in the figure, then choose the correct option. சரியா? Z1 Z2. Z அப்படின்னும் போது என்ன ஃபார்முலா, இங்கே வெறும் ரெசிஸ்ட்னா இருக்குது, இண்டக்டர் மட்டும் இருக்கா. அப்போ இண்டக்டர் மட்டும் இருந்தால் R² ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி போய்ட்டு இங்கே எக்ஸ்எல் மட்டும்தான் இருக்கும். அப்போ XL² போட்டுக்கலாம். Z2க்கு என்ன வரும்னா Z2 அப்படின்னும் போது R² ப்ளஸ் இது வந்து நான் அது கெப்பாசிட்டரா, இண்டக்டர்னா எல், இங்கே வந்து XC² வரப்போகுது. ஸோ அப்புறம் நம்ம முக்கியமாக இதை கீழே பார்க்கணும். யூஸ்வலாக இதை பார்த்துட்டு அப்படியே போட்டு போயிட்டோன்னா டைம் வேஸ்ட்டு. இப்போ இங்கே டிசி சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிசி சோர்ஸில் கான்ஸ்டண்ட்டாக கரண்ட் போகும். கான்ஸ்டண்ட்டாக கரண்ட் போச்சுன்னா இதில் ஃப்ளக்ஸ் சேஞ்சே நடக்காது. அப்போ இது வந்து பியூர் கண்டக்டர் மாதிரி இருக்கும். இதில் ரெசிஸ்டன்ஸே இருக்காது. இந்த வேல்யூவே 0ன்னு எடுத்துப்போம். சரியா? இந்த வேல்யூவே நார்மல் ஒயர் மாதிரி தான். நார்மல் ஒயர் மாதிரி தான் இருந்துச்சுன்னா அப்போ இது மட்டும் தான் நம்மளுக்கு கணக்கு. வெறும் இதோட ரெசிஸ்டன்ஸே நான் தான் வரப்போகுது. Z1க்கு வெறும் 10 ஓம் தான் வரப்போகுது. சரியா? இப்போ Z2 கண்டுபிடிக்கணும். Z2க்கு XC வேல்யூ வேணும். XC வந்து 1/C ஒமேகா. ஸோ 1/Cயோட வேல்யூ இது 10 பவர் 3. சரியா? 10 பவர் 3/5 மைக்ரோன்றதால 10 பவர் -6. சி ஒமேகா வந்து 2πf. ஃப்ரீக்வன்சி வந்து எவ்வளோ இருக்குன்னா 50. சரியா? ஸோ இதை கேல்குலேட் பண்ணலாம். 2 கேன்சல் ஆச்சுன்னா பை கேன்சல் ஆகிடும். 2 5s are 10. 10 அப்படின்னும் போது 10னா ஸோ இது வந்து நான் பண்ணிக்கிறேன் 10 பவர் +3 -3 ஆகிடும். 2 5s are 10னா 100ன்னு வரப்போகுது. 10² போட்டோன்னா -1ன்னு வரும். அது மேலே வரும்போது +10ன்னு வந்துடும். சரியா? ஸோ அப்போ XCயோட வேல்யூ இது ஒரு 10² ப்ளஸ் இது ஒரு 10². 100 + 100 200. 200 √210ன்னு போட்டுக்கலாமா? 2 × 100ன்னு போடுவேன். 2 × 100ன்னு போட்டேன்னா இந்த 100 வெளியில் எடுத்துனா 10 √2. 10 √2 அப்படின்னும் போது √2 1.14ன்னு போட்டு இல்லை அப்படியே விட்டாலும் ஓகே தான். 1.414 √2ஓட வேல்யூ 1.414 இன்ட்டு 10 போட்டேன்னா 14.14. ஸோ அப்போ இதில் இது கம்மியாக Z1 கம்மியாக இருக்குது, Z2 அதிகமாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். இந்த மேக்ஸிமம் பவர் இஸ் டிசிபேட்டட் ஃபார் அன் ஏசி. மேக்ஸிமம் பவர் இன் ஏசி. பவரோட ஃபார்முலானா அது பவர்
P is equal to பவரோட ஃபார்முலா P is equal to VRMS IRMS cos pi. சரியா? cos pi நம்மளுக்கு ரெசிஸ்டார்னு இருக்கும்போது தான் டீட்டா வந்து 0வா இருக்கும், cos 0 1ஆ இருக்கும். P is equal to VRMS IRMSன்னு வரும். அதுவே இண்டக்டரு கெப்பாசிட்டரு இதெல்லாம் இருக்கும்போது இண்டக்டரு கெப்பாசிட்டர்லாம் இருக்கும்போது ஆங்கிள் 90 டிகிரி வந்துடும். 90 டிகிரின்னும் போது 0 ஆகிட்ருக்கும், பவரே 0 ஆகிட்ருக்கும், எல்சிக்கும் அதே தான் இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் 1 தான் கரெக்டு. சரியா? ஸோ அப்போ ஆப்ஷன் 1 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பாருங்கள், ஃபார் அ வெரி ஹை ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க. ஃப்ரீக்வன்சி வந்து அதிகம்னு சொல்லிட்டாங்க. த எஃபெக்டிவ் இம்படன்ஸ் ஆஃப் த சர்க்யூட். இம்படன்ஸ் அப்படின்னாலே டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. ஆஃப் த சர்க்யூட் ஷோன் இந்த ஃபிகர் பிலோ. ஸோ ஹை ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிட்டாங்களா. இப்போ என்ன காம்பனண்ட் இருக்குது பாருங்கள். இப்போ எக்ஸ்எல் வேல்யூ எக்ஸ்சி வேல்யூ போடலாம். எக்ஸ்எல்னா எல் ஒமேகாவா. ஸோ எல் ஒமேகானா 2π ஃப்ரீக்வன்சி. இப்போ எல் 2π ஃப்ரீக்வன்சியா, அப்போ 2π ஃப்ரீக்வன்சியா, ஃப்ரீக்வன்சி இன்ஃபினிட்டின்னு கொடுத்துட்டாங்க. ஃப்ரீக்வன்சி அதிகம். சரியா? வெரி ஹை அப்படின்னா ரெசிஸ்டன்ஸும் வெரி ஹை. அப்போ ரெசிஸ்டன்ஸ் வெரி ஹைனா அங்கே வந்து கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. எங்கெங்கெல்லாம் எல் இருக்கும் அங்கே வந்து கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. சரியா? ஸோ இங்கே கரண்ட் ஃப்ளோவே இருக்காது, இங்கேயும் கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. நெக்ஸ்ட் கெப்பாசிட்டர் அப்படின்னும் போது 1/c ஒமேகா. 1/c ஒமேகாவா. அப்போ இதை எப்படி பண்ணலாம்? 1/c ஒமேகா வந்து 2πf. ஸோ இது அதிகமாக இருந்தால் அது லோவாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்சி வேல்யூ ரொம்ப 0வாக இருக்கும். அது பியூர் கண்டக்டராக இருக்கும், அங்கே கரண்ட் ஃப்ளோ நல்லாயிருக்கும். சரியா? ஸோ அது வந்து 0 ரெசிஸ்டன்ஸ் மாதிரி. ஸோ இது நார்மல் ஒயராகவே பிஹேவ் பண்ணோம். அப்போ கரண்ட் ஃப்ளோ நடக்கும், இங்கேயும் கரண்ட் ஃப்ளோ நடக்கும். ஸோ இந்த சர்க்யூட் எப்படி மாறப்போகுது அப்படின்னா, இங்கே சோர்ஸ் இருக்குது, இந்த லைன் வழியாகவே கரண்ட் போகாது. கரெக்டாக கரண்ட்டு நேராக மேலே போயிட்டு இந்த 1 ஓம் மட்டும் இருக்கும். இது கேன்சல் ஆகிடும், 0 ரெசிஸ்டன்ஸு. இங்கே கரண்ட் போகாது. அப்போ இப்படி வந்துடுமா? இப்படி வந்து நான் இடம் திரும்பி இங்கே வந்து வந்துடும். ஸோ இப்படி வந்துடும். சரியா? புரிஞ்சா? ஸோ இது 0 ரெசிஸ்டன்ஸு, இதுவும் 0 ரெசிஸ்டன்ஸு. கரண்ட் ஃப்ளோ இங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா இப்படி வந்து இப்படி வந்து முடிச்சிடும். இதில் கரண்ட் போகாது, இதில் கரண்ட் போகாது. இதுவும் 0, இதுவும் 0 வேல்யூ. சரியா? கரண்ட்டு அது நார்மல் ஒயர் மாதிரியே பிஹேவ் பண்ணிடும். அப்போ இது ஒரு 1 ஓமு, இது ஒரு 2 ஓம். அப்போ டோட்டலாக சீரீஸ் தான் 3 ஓம் ஆன்சர். சரியா? 3 ஓம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். இன் அன் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் டர்ன் ரேஷியோ கிவன் NP/NS கொடுத்துருக்காங்க. சரியா? NP/NS 1:2. த ரேஷியோ ஆஃப் VS/VPன்னு கேட்டிருக்காங்க. ஸோ VS/VPயா. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் இப்படி இருக்க போகுது. ப்ரைமரி செகண்டரி. அப்போ ஃபார்முலா வந்து ES/EP is equal to NS/NP அப்படின்னு இருக்கும். I மட்டும் மாறி இருக்கும். சரியா? இதான் ஃபார்முலா. இப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். என்ன வேணும் நம்மளுக்கு? VS/VP இந்த ரேஷியோ தான் வேணும். அதாவது ஈனாலும் வோல்டேஜ்னாலும் ஒன்று தான். VS/VP அப்படின்னும் போது NS/NP. இங்கே NP/NSன்னு இருக்குது. அப்போ இதை அப்படியே திருப்பி போட்டோம்னா 2:1. ஆன்சர் வந்து 2:1, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர். சரியா? கிவன் கொடுத்துருக்காங்க. கெப்பாசிட்டன்ஸ் C வந்து 10 மைக்ரோஃபாரட் அப்படின்னும் போது 10 × 10⁻⁻6 ஃபாரட் connected to the voltage 210 volt. Frequency வந்து 50 Hz as shown in the figure. The peak current in the circuit I0. Peak current கேட்டிருக்காங்க. ஸோ peak current அப்படின்னும் போது ERMS அப்படின்னா I0/√2வா. நம்மளுக்கு I0 தான் வேணும். I0 என்னும் போது √2 IRMS. சரியா? ஸோ √2 IRMS. the peak current in the circuit இதுதான் வேணும். IRMS வேணும். IRMSனா ஓம்ஸ்ல V is equal to IR போட்டினா I is equal to V/R. Vக்கு வந்து எவ்வளோ வோல்டேஜ்? 210 வோல்ட்டு. அதை எடுத்துக்கலாம். VRMS 210 தான். R வந்து இங்கே என்ன இருக்குது? கெப்பாசிட்டர் இருக்கா? XCனா 1/c ஒமேகா. சரியா? 1/c ஒமேகாவா. அப்போ I வரும்போது 210 1/c ஒமேகா. இதுவும் மேலே எடுத்துகிட்டு வந்துடலாம். I வந்து 210 × C வந்து 10 × 10⁻⁻6. ஒமேகா வந்து 2π. ஃப்ரீக்வன்சி வந்து 50. சரியா? ஃப்ரீக்வன்சி வந்து 50. இதான் வந்து I. இப்போ I0 வேணும்னா √2 போட்டுக்கணும். I0 is equal to √2 இந்த 0 1 2 3
3னா 3 10 பவர் 3னா 10 பவர் ப்ளஸ் 3 மைனஸ் 6 வந்து மைனஸ் 3 ஆகிடும் இன்ட்டு 2 5 ஆர் 10 பை சரியா 10 பை. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. ஸோ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா 0.93 ஆம்பியர். ஆப்ஷன் 4. Next question. In the circuit shown below, the inductance L is connected to the AC source. The current flowing through the circuit I ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. I வந்து I0 sin omega t கொடுத்துட்டாங்க. The voltage drop across the VL. ஸோ இது வந்து இண்டக்டரா, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டரு, இண்டக்டரு, அப்புறமா கெப்பாசிட்டர் பார்த்துருப்போம். இண்டக்டரில் கரண்ட் லேகாக இருக்கும், வோல்டேஜ் லீடாக இருக்கும். அப்போ VL is equal to V0 sin omega t ப்ளஸ் பை பை 2ன்னு வந்துடும். சரியா? ஸோ ப்ளஸ் பை பை 2னா 90 டிகிரி, சைன் 90 ப்ளஸ் டீட்டானா காஸ் டீட்டா. அப்போ V0 காஸ் ஒமேகா டின்னு வந்துடும். இப்போ V0 எப்படி சொல்லலாம்னா V is equal to IR. அப்போ V0 I0 இன்ட்டு இது வந்து XL. அப்போ V0 I0 இன்ட்டு XL சொல்லிக்கலாம். I0 XL காஸ் ஒமேகா டி. ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கா பாருங்கள். XL வேல்யூ சொல்லிட்டு இருக்காங்க. XLனா L ஒமேகாவா, I0 L ஒமேகா காஸ் ஒமேகா டி. ஆப்ஷன் 4 கரெக்ட். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். அப்படியே எப்பவுமே டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா டயராம் போட்டுரு. ஸ்டெப் அப்னா இந்த சைடு நிறைய டர்ன்ஸ் பண்ணோம். இங்கே 220 வோல்ட்டா, இங்கே வந்து 11,000 வோல்ட்டு. சரியா? 11,000 வோல்ட்டு 88 வாட்டில் ஆப்ரேட் ஆகுதான். 88 வாட் பவர் கொடுத்துருக்காங்க. கரண்ட் இந்த செகண்டரி ஈஸி தான் பாருங்கள். இக்னோரிங் த டிரான்ஸ்மிஷன் லாஸ். இங்கே இருக்கிற பவரை தான் கேட்டு, இங்கே இருக்கிற கரண்ட்டை கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக P இஸ் ஈக்குவல் டு VI. ஐன்னும் போது P பை V. P வந்து 88, V வந்து 11,000. 11ஆ? இப்போ இதெல்லாம் பண்ணிக்கிறேன். 11 1 சார் 11 8 சார் 8/1000ன்னு இருக்கும். 8/1000 அப்படின்னும் போது 8 × 10 பவர் மைனஸ் 3 ஆம்பியரு. அப்போ 8 மில்லி ஆம்பியர். ஆப்ஷன் 1 கரெக்ட். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா, டு ஒன் ஏசி பவர் சப்ளை, வோல்டேஜ் வந்து 220 வோல்ட்டு, ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸு. 50 ஹெர்ட்ஸ். அந்த ரெசிஸ்டர் வந்து 20 ஓமு. கெப்பாசிட்டர் ஆஃப் ரியாக்டன்ஸ், அதோட கெப்பாசிட்டர் எக்ஸின்னு எடுத்துக்கிறேன். எக்ஸியோட வேல்யூ 25 ஓமு. அதே மாதிரி இண்டக்டர் XL வந்து 45 ஓம் ஆர் கனெக்டட் இன் சீரியஸ். த கரஸ்பாண்டிங் கரண்ட் இந்த சர்க்கியூட் கரண்ட் கேட்டிருக்காங்க, I கேட்டிருக்காங்க, பேஸ் ஆங்கிள் பை. ஸோ என்ன பண்ணலாம், V is equal to IR எடுத்தோன்னா I is equal to V/Rன்னு வரும். V வந்து 220. ரெசிஸ்டன்ஸ், கம்பைன்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன வரும், R² ப்ளஸ் XL மைனஸ் XC ஹோல் ஸ்கொயர். அப்போ 220 டிவைடட் பை R வந்து எவ்வளோ, இதுதான் R 20² 400 ப்ளஸ் 45 மைனஸ் 25 வந்து 20² 400 800. 220 டிவைடட் பை √800. √800 2 4s are 2 2s are. இதை 220 இன்ட்டு √8ன்னு போட்டு இதை 100 வெளியில் எத்தா 10ன்னு வரும். இதுவுமே 220 டிவைடட் பை 2 √2 இன்ட்டு 10ன்னு வரும். சரியா? ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். 2 1 சார் 2 11 சார் 11/√2. 11/√2ன்னும் போது 11 டிவைடட் பை 1.414 பண்ண ஆன்சர் 7.8 வந்துடும். 7.8 இங்கே மட்டும் தான் இருக்குது. இப்போ இங்கே இருக்கா. இப்போ ஆங்கிள் என்னான்னு பார்த்தோம். அப்போ டிக் பண்ணக்கூடாது. ஆங்கிளும் கேட்டிருக்காங்களா, tan பை அப்படின்னும் போது அதோட ஃபார்முலாலாம் வந்துடும். XL மைனஸ் XC/R. XL மைனஸ் XC வந்து 45 மைனஸ் 25 20/20 1. டேனில் 1 எப்போ வரும்னா 45 டிகிரியில் தான் வரும். அப்போ ஆப்ஷன் 3 கரெக்ட் தான். சரியா? தேங்க்யூ.